Welcome back. So today's topic, types of tokens. Tokens nuடைய classifications நீங்க பார்க்க போறோம். So 5 types of classifications are there: keywords, identifiers, constants, operators and punctuators. இதில் identifiersக்கு நம்ம ஜெனரலாகவே நேம்ஸ்னு சொல்லலாம். Constants is literals and punctuators delimiters. இது ஒன்றும் என்னென்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செஷன். Keywords are a special words reserved to the language compiler or interpreter. It is used for some special purpose. இதெல்லாம் வந்து டெஃபினேஷனில் இருக்கிறது. என்ன கீவேர்டுங்கிறது ஒரு certain வேர்ட்ஸ். இதை வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட்ஸ். எதுக்கு ரிசர்வ் பண்ணியிருக்காங்க? இது யாருடைய வேர்ட்ஸ்ன்னு கேட்டால், நம்ம வந்து நிறைய லாங்குவேஜஸ் பார்க்குறோம். certain languages used compiler and some of the languages used interpreter. இப்போ நம்ம பைத்தான் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து இன்டர்பிரேட்டர் பேஸ்ட் லாங்குவேஜ் தான். தட் இஸ் நாட் அ கம்பைல் லாங்குவேஜ். ஸோ இப்போ வந்து கம்பைலர் வந்து C++, இது எல்லாமே. ஸோ கம்பைலர் ஆர் இன்டர்பிரேட்டருக்காக நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்கிறோம். இல்லை செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் இருக்குது. இந்த கீவேர்டுனா என்ன? இதுவும் ஒரு நேம் தான். இது வந்து நம்ம நார்மல் ஒரு ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. சரி, ஐடென்டிஃபையர்னா என்ன? ஐடென்டிஃபையர் இஸ் அ வேரியபிள். அப்போ வந்து நம்ம நேம்ஸ்னு சொல்லலாம். ஒரு நேம், நிறைய விஷயங்களுக்கு நம்ம நேம் செட் பண்ணுவோம். இப்போ பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு பைத்தான் ப்ரோக்ராமில் A is equal to 10, இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இப்போ B is equal to 25, C equal to B minus 10. print C. உங்களுக்கு அவுட்புட் என்ன வரும்? 25 minus 10, 15 is your output. இப்போ இந்த A, B, C, these three are variables. இப்போ இந்த ஏபிசிங்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய பர்பஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய வேரியபிள் நேம்ஸ். இந்த வேரியபிள் நேம்ஸாக அந்த கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடாது. அப்போ என்னெல்லாம் கீவேர்ட்ஸுங்க தெரியும். நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 4 கீவேர்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு செட் ஆஃப் கீவேர்ட்ஸ் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா DEF, கிளாஸ், லாம்டா, எலிஃப். ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம இந்த வேரியபிள் நேமுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து நம்ம கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். கிளாஸ் student, just இங்கே ஒரு கோட். this is a block of class. இப்போ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் கொடுத்துருக்கோம், இன்டென்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே சொல்லியிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து கிளாஸ் நேம். this what is said to be கிளாஸ் நேம். இந்த கிளாஸ் நேம் யூசர் டிஃபைன் நேம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய நேம் தான் இந்த கிளாஸ் நேம். இங்கே 4 சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த 4ல் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கீவேர்ட் இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. இதை எப்படி சொல்லுவோம்? கீவேர்ட்ஸ் ஷுட் நாட் பி யூஸ்ட் ஆஸ் அன் ஐடென்டிஃபையர், அ கிளாஸ் நேம், ஃபங்க்ஷன் நேம், எக்ஸெட்ரா. நம்மளுடைய ஓன் பர்பஸ்க்கு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வேரியபிள்ஸ்க்கு இந்த ஒரு நேமு எதுவுமே நம்ம கீவேர்ட்ஸை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இட் கன்வே சம் ஸ்பெஷல் மீனிங். இப்போ இதில் 4 பார்த்தீங்க இல்லையா, இல்லை எலிஃப்னா என்ன? இஃப் கண்டிஷனுக்குள்ளே வரக்கூடிய எல்ஸ் பார்ட், அதுதான் எலிஃப். இப்போ நம்ம வந்து C++ல் எல்சிஃப் அப்படின்னு எழுதியிருப்போம். இதில் இந்த எல்இஃப் இது சேர்த்து பைத்தானில் என்ன சொல்கிறோம்? எலிஃப். அப்போ எலிஃப் இஸ் அ கீவேர்ட். இந்த கீவேர்டை நம்மளுடைய பர்பஸ்க்காக இருக்கக்கூடியதை எழுதக்கூடாது. இதுதான் வந்து கீவேர்டுடைய ஸ்பெஷாலிட்டி. Identifiers are also called as variables. We can set a name for something else. For example, இப்போ நீங்கள் பார்த்தீங்க கிளாஸ்க்கு பக்கத்தில் ஸ்டூடெண்ட் இருந்தது. ஸ்டூடெண்ட் இஸ் அ நேம். இந்த மாதிரி யூஸராக டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு நேம்டு என்டிட்டிஸ் அப்படிங்கிறது தான் வேரியபிள்ஸ்னு சொல்லுவோம். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா லிஸ்ட், டியூப்பிள்ஸ், செட், டிக்ஷனரி, ஒரு கிளாஸ், ஃபங்க்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே நம்ம வந்து ஒரு நேம் க்ரியேட் பண்ணணும். ஒரு நேம் க்ரியேட் பண்ணால் தான், ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணால் தான் அந்த ஃபங்க்ஷன் நம்ம இன்வோக் பண்ண முடியும். ஒரு கிளாஸுக்குன்னு ஒரு நேம் க்ரியேட் பண்ணணும். கிளாஸோடைய நேமை கொடுத்தா தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு நேம் தேவைப்படுது. அந்த நேமை தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம்னா வேரியபிள்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரூல் நம்பர் 1, it should starts with alphabets followed by numbers, or it should starts with underscore followed by alphabets or numbers. means what? இது ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆல்ஃபபெட்டில் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ரூல் நம்பர் 2, it should not contain any special character except underscore.
அண்டர்ஸ்கோருங்கிறது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் தான், அதுக்கு மட்டும் எக்ஸப்ஷன் இருக்குது. வேறு அதர் தென் அண்டர்ஸ்கோர் எந்த ஒரு ஸ்பெஷல் சிம்பிள்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, முக்கியமாக ஜஸ்ட் பிஃபோர் நம்ம பார்த்த கீவேர்ட்ஸை எந்த காரணத்தை கொண்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேரியபிள்ஸ்க்கு நேம் வந்து அப்படி டிக்ளேர் பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து முக்கியமான ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. சரி, அப்புறம் இது என்னென்னா பைத்தானும் கேஸ் சென்சிட்டிவ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தான். இது எத்தனை ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கா, எத்தனை லென்த்தில் இருக்கணும் நம்ம செட் பண்ணக்கூடிய வேரியபிள் நேம் அப்படின்னா அந்த மாதிரி லென்த்துக்கு வந்து எதுவும் இல்லை. பட் ஸ்பேஸாக 2 வேர்ட்ஸாக கொடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நேம் இப்படி கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது 2 நேமாக இது ட்ரீட் பண்ணிக்கும். இஃப் இட் இஸ் அ சிங்கிள் வேரியபிள் we should join with underscore. So for this purpose the underscore can be used. That means we should not use any special character except underscore. இப்படி கொடுக்கலாம். ஸோ லென்த் வந்து எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நீங்கள் நல்லா கவனிங்க, கேஸ் சென்சிட்டிவ் சொல்லுவோம். கேஸ் அப்படின்னா என்ன, ஒன்று லோயர் கேஸ் இருக்குது, இன்னொன்று அப்பர் கேஸ் இருக்குது. இப்போது இந்த வேரியபிளில் எவ்ரிதிங் இஸ் அ லோயர் கேஸ். இப்போது நான் இப்படி ஒரு வேல்யூவை டிஃபைன் பண்ணுறேன், ஃபஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்படியே கொடுக்குறேன். அப்பர் இஸ் ஃபஸ்ட் நேம், இட்ஸ் அ வேல்யூ ஆஃப் ஃபஸ்ட் நேம். நான் செகண்ட் டைம் நான் லோயர்னு சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி கொடுக்கக்கூடாது. பிகாஸ் இங்கே லோயரில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், இங்கே கேபிட்டலில் என் பண்ணியிருக்கோன்னா இப்படி கொடுக்கக்கூடாதுன்னா என்ன, இதே நேமுக்கு நம்ம இது மறுபடியும் சேஞ்ச் ஆகும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது இது வேரியபிள் 1ஆக ட்ரீட் பண்ணோம், இது வேரியபிள் 2ஆக ட்ரீட் பண்ணோம். ஏன்னா பைத்தானில் நமக்கு டிக்ளரேஷன் கிடையாது, டைரக்ட் இனிஷியலைசேஷன் தான் டிஃபைன் ஆகும் வேரியபிள்ஸ். அப்போது இந்த அப்பர் அப்படிங்கிறது இந்த ஃபஸ்ட் நேம்ங்கிற தனி மெமரி பாக்ஸில் போய் ஸ்டோர் ஆகும். இந்த லோயருங்கிறது மறுபடியும் ஒரு வேரியபிள் நேமாக க்ரியேட் பண்ணும். நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்க, அதில் வந்து அப்பெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்களா, இப்போ இங்கே ஃபஸ்ட் நேம் கொடுத்துருக்கீங்க அப்பர், இதில் கொடுத்துட்டு ப்ளஸ் ஈக்குவல் டு லோயர் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஃபேஸ் அன் எரர். அதாவது ஃபஸ்ட் நேம்ங்கிற எக்ஸிஸ்டிங் வேரியபிளில் தான் நம்ம இதை ஆட் பண்ணோம், அதுதான் வந்து அப்பென்னுடைய ஒர்க். பட் இந்த ஃபஸ்ட் நேம்ங்கிறது நாட் எட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு எரர் வரும். ஸோ கேஸ் சென்சிட்டிவ்ங்கிறது தான், எந்த கேஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த கேஸில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா ஏ ஈக்குவல் டு 100 இருக்குது, நான் இஃப் கேஸ் எழுதுகிறேன். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 100 print true, else print false. இப்படி எழுதுறோம்னா கண்டிப்பாக இட் வில் ஷோ அன் எரர். ஏன்னா நேம் எரர் அப்படிங்கிற ஒரு எரர் வரும். நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள் லோயர் கேஸில் இருக்குது, பட் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேரியபிள் அப்பர் கேஸில் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மாதிரி செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃபார் டிஃபைனிங் வேரியபிள்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது லிட்ரல்ஸுங்க. லிட்ரல்ஸ் அப்படின்னாவே கான்ஸ்டன்ட்ஸ், பேசிக்காக நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். அதாவது என்ன, த கிவன் வேல்யூஸ் cannot be changed during the execution of a program. நம்ம ரன் டைமில் இருந்தாலும் சரி நம்ம ஃபர்தராக மாற்ற முடியாது. ஃபிக்ஸ்டு வேல்யூ ஒரு நேம் கொடுக்குறோன்னா அதுக்கு ஃபிக்ஸட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து லிட்ரல்ஸ். இந்த லிட்ரல்ஸில் பார்த்திங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. அதாவது என்னென்ன டைப்ஸ்னா ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், நியூமரிக் லிட்ரல்ஸ், பூலியன் லிட்ரல்ஸ், ஸ்பெஷல் லிட்ரல்ஸ், நன் லிட்ரல்ஸ், கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ், நம்ம ஒரு வேரியபிள் கொடுக்குறோம், அந்த வேரியபிளில் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறோம். இப்போ C++ பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் இருந்தால் அந்த ஒரு கேரக்டரை சிங்கிள் கோட்ஸ் சரவுண்ட் பண்ணணும். மோர் தென் 1 கேரக்டர்ஸாக இருந்தால் டபுள் கோட்ஸ் சரவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு தனி டேட்டா டைப். நம்ம இதை ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோலலாம் பார்த்துருக்கோம். இப்போ நான் வந்து பாருங்கள், வந்து ஒரு நேம் இஸ் ஈக்குவல் டு பைத்தான் இப்படியும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்படி சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் எதில் வேணாலும் கொடுக்கலாம். இஃப் இட் இஸ் அ மல்டிலைன் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட், மல்டிலைனாக இருந்தால் ட்ரிபிள் கோட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நடுவில் வந்து ஒரு அப்பாஸ்ட்ரஃபி எல்லாம் கொடுக்கணுன்னா we should go with டபுள் கோட்ஸ். இப்போ பார்த்தீங்க
இப்படி ஒரு ஸ்ட்ரிங்கை டபுள் கோட்ஸில் சரவுண்ட் பண்ணும்போது நம்ம அப்போஸ்ட்ராஃபி இங்கே போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சிங்கிள் கோட்ஸில் சரவுண்ட் பண்ணும்போது தான் இட் வில் ஷோ அன் எரர். பட் இஃப் யூ யூஸ் அ டபுள் கோட்ஸ் இது அட்வைசபிள். ஒரு சிங்கிள் கோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், இல்லை அப்போஸ்ட்ராஃபி யூஸ் பண்ணணுன்னாக்க we should enclose with double quotes. இது வந்து ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ். நியூமரிக்கல் லிட்ரல்ஸ் வந்து நம்ம 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்டீஜர் லிட்ரல்ஸ், அப்புறம் வந்து ஃப்ளோட்டிங் லிட்ரல்ஸ், அப்புறம் காம்ப்ளெக்ஸ் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 பார்ட்ஸாக பிரிக்கலாம். இன்டீஜர் உங்களுக்கு தெரியும், இன்டீஜர் நம்பர்ஸ் doesn't have any fractional part. It can accept only the whole numbers. ஹோல் நம்பரை மட்டும்தான் அது எடுத்துக்கும். இதுவும் அப்படி தான். ஒன்ஸ் ஒரு வேல்யூவை டிஃபைன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம சேஞ்ச் பண்ணுற வரைக்கும், இங்கே வந்து கான்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட்லாம் பைத்தானில் கொடுக்க போகிறது கிடையாது. பட் கான்ஸ்டன்ட் தான். நெக்ஸ்ட் டைம் வேல்யூவை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும் அந்த வேல்யூ அதேவாக தான் இருக்கும் ஒரு வேரியபிளில். நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படிங்கும்போது இன்டீஜர் பார்ட் ஆஸ் வெல் அஸ் தி ஃப்ராக்ஷனல் பார்ட், இது ரெண்டுமே கலந்துருக்கிறது தான் ஃப்ளோட்டிங் அப்படிங்கிறது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம வந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதான் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் பூலியன் லிட்ரல்ஸ். ரொம்ப சிம்பிளுங்க. பூலியன் அப்படின்னாவே நமக்கு நல்லாவே தெரியும், இருக்கிறதே 2 வேல்யூஸ் தான் இருக்க போகுது. ஒன்று வந்து 1, இன்னொன்று வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சேம் தான் இங்கேயும். பூலியன் லிட்ரல்ஸுங்கும் போது எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வில் பி ரிட்டன். அப்படி சொல்கிற ட்ரூ வந்து கேபிட்டல் T இருக்கும். இப்போ வந்து ட்ரூ, ஃபால்ஸ், இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம பூலியன் வேல்யூ கொடுக்குறதா இருந்தாலும் சரி, இந்த பைத்தான் இன்டர்பிரட்டர் ரிட்டர்ன் பண்ணுறதும் இந்த 2 ஃபார்மேட்டில் தான் நமக்கு வரவும் போகுது. இது வந்து பூலியன் லிட்ரல்ஸ், எய்தர் ஆர் அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனை பேஸ் பண்ணி வரும். அப்புறம் இன்னொரு லிட்ரல்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, ஸ்பெஷல் லிட்ரல் நன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன், எக்ஸ் ஈக்குவல் டு நன். இப்போ இந்த வேரியபிளில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இஃப் யூ ட்ரை டு பிரிண்ட் திஸ் வேரியபிள் இன் இன்ட்ராக்டிவ் மோட், அதாவது ப்ராம்ப்டில் போய் எக்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா எதுவுமே பிரிண்ட் ஆகாது. அதே வந்து நெக்ஸ்ட்டில் நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் இப்படி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் என்ன வரும்னா நன் அப்படின்னு வரும். ஆக்சுவலி இதனால் எந்த யூஸும் இல்லை. அதாவது நன் அப்படின்னா அந்த திஸ் வேரியபிள் கண்டைன்ஸ் நல், எதுவுமே அங்கே இல்லை அப்படிங்கிறது சொல்கிறது. ஜென்ரலாக வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம அதை பார்ப்போம். இப்போ வந்து யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒரு ஃபங்க்ஷன் வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளார கால் பண்ணியிருந்தீங்கன்னா நன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு செஷன் வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நன். அப்புறம் இந்த லிட்ரல் கலெக்ஷன் சொன்னோம். இப்போ கலெக்ஷன்ஸ் டேட்டா டைப்னு பார்த்திங்கனாவே ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அதாவது வந்து லிஸ்ட், டியூப்பிள்ஸ், செட், டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிற ஒரு 4 விதமான ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து கலெக்ஷன் லிட்ரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா. இது வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அது வந்து நம்ம வில் பி சி லேட்டர். ஸோ இதுதான் வந்து லிட்ரல்ஸ் கலெக்ஷன் சொல்லுவோம். டோக்கன்ஸில் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் பங்க்சுவேட்டர்ஸ் இது 2 மட்டும் பெண்டிங்காக இருக்குது. அதுவும் ரொம்ப ஹியூஜ் கான்செப்ட் அப்படிங்கிறனால அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.